அண்மைச் செய்தி. நமது இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவரே நீங்கள்தான் என்று ராகுல் காந்தி பிரதமர் மோடி மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இளைஞர்களின் எதிர்காலத்தை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்று மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருந்த நிலையில் ராகுல் காந்தி பிரதமர் மோடி குறித்து குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இளைஞர்கள் எதிர்காலத்தை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லை என்று எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டு இருந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தி பிரதமரின் விரைவு நீதிமன்ற அறிவிப்பு குறித்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நமது இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவரே நீங்கள்தான் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். யோகேஸ்வரன், ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு குறித்த முழு விவரங்கள். தலைநகர் டெல்லியில இளைஞர்களின் போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. மற்றொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்கள் இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்து தங்களுடைய அமளியில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசுக்கு இந்த இரண்டு பெரும் போராட்டங்களும் பெரும் அழுத்தமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில நீட் விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நேரடி விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகளை அடுத்து இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் தேர்வு வினாத்தாள், அதாவது நீட் தேர்வு உட்பட அனைத்து தேர்வு வினாத்தாள் விவகாரங்கள்ல சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனையை வழங்குவதற்காக விரைவு நீதிமன்றங்கள் நாடு முழுவதும் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதே நேரையில அதற்கான பணிகளை உடனடியாக தொடங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். நாட்டினுடைய இளைஞர்களின் எதிர்காலமே தங்களுக்கு முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி அந்த எக்ஸ் வலைதள பதிவிட்டிருந்தார். இப்போது அதே எக்ஸ் வலை பதிவை மேற்கோள் காட்டி தன்னுடைய பதிவை சுட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நமது இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவரே நீங்கள் தான் என பிரதமர் நரேந்திர மோடி மீது காட்டமான ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். மேலும் நமது கல்வி அமைப்பை முழுமையாக கைப்பற்றப்பட்டு அளிக்கப்படுவதை பிரதமரே அனுமதித்தார் என்றும் அதற்கு காரணமானவர்களையும் ஊக்குவித்ததாகவும் அதற்கு பொறுப்பான ஒவ்வொருவரையும் மத்திய அரசு பாதுகாத்ததாகவும் ராகுல் காந்தி கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கக்கூடிய நிலையில மாணவர்களுடைய கோரிக்கைகள் மிக தெளிவாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் என்பதையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே தர்மேந்திர பிரதான், அதாவது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். மாணவர்களிடம் இந்த விவகாரங்கள் தொடர்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். டெல்லியில இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற 3 கோரிக்கைகள் மாணவர்களுடைய கோரிக்கை தெளிவாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்ற வகையில தான் ராகுல் காந்தி அந்த பதிவு என்பதை மேற்கோள் காட்டியிருக்கார். நாடாளுமன்றத்துடைய 4வது நாள் இன்று காலை 11 மணிக்கு கூட இருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நீட் தேர்வு விவகாரங்கள் தொடர்பான இந்த அறிவிப்பு, மற்றொரு பக்கம் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளோ வேறு என்பதை எதிர்க்கட்சி தலைவர் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவு என 2 பதிவுகளுமே வெவ்வேறாக இருக்கிறது. இது நாடாளுமன்றத்தில் உள்ளேயும் இன்று காலை 11 மணிக்கு எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்புகளை வெளியிட்டிருந்த நிலையில இன்னும் சில முக்கியமான கோரிக்கைகள் இருக்கிறது என்பதை ராகுல் காந்தியினுடைய இந்த பதிவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யோகேஸ்வரன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.